ஆண்டின் பொதுக்காலம் 26வது வாரம் புதன்கிழமை. குழந்தை இயேசுவின் புனித தெரேசா கன்னி மறைவள்ளுனர் விழா. கடவுள் என்னில் என்றும் நிறைவேறாத விருப்பங்களை தூண்டி விடுவதில்லை. நான் சிறியவளாக இருந்தாலும் என்னால் ஒரு புனிதராக வாழ முடியும் என்று நம்புகிறேன். புனித வாழ்க்கையை கடவுள் என்னில் எதிர்பார்க்கிறார் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா தன்னுடைய சிறு வழியாக கூறுகிறார். நம்பிக்கை மற்றும் அன்பு, இந்த இரண்டு வார்த்தைகள்தான் இவருடைய வாழ்வை அணி செய்த, ஒளிரச் செய்த கலங்கரை விளக்கங்களாகும். இந்த ஆன்மீக குழந்தை பருவம் எல்லோருக்கும் ஏற்ற ஆன்மீக சிறிய எளிமையான வழிகளாகும். கடவுளின் கரங்களில் ஒரு குழந்தையைப் போல நாம் நம்பிக்கையோடு நம்மை ஒப்படைக்க வேண்டும். இந்த நம்பிக்கையை உண்மையான வலுவான அன்பின் அர்ப்பணத்திலிருந்து என்றுமே பிரிக்க முடியாது. அன்பு என்பது அனைத்தையும் கொடுப்பதும் தன்னைத்தானே கொடுப்பதும் ஆகும் என்று சிறுமலர் தெரேசா அன்னை மரியாவை பற்றி தியானிக்கின்ற போது சொன்னவை. அன்னை மரியா இந்த இரண்டு பண்புகளால், நம்பிக்கை, அன்பு என்ற இந்த இரண்டு பண்புகளால் வாழ்ந்து காட்டினார். அதே போல நாமும் நம்முடைய புனித வாழ்க்கையை வாழ முடியும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா கூறுகிறார். திரு அவையில் அற்புதமான புனிதர்கள் என்று யாரும் இல்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நற்செய்தியை அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விலை மதிப்பற்ற ரத்தினங்களைப் போல அழகாகவும் தனித்துவமாகவும் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எனவே புனித வாழ்வுக்கு அல்லது புனித வாழ்க்கைக்கு ஒரே ஒரு பாதை என்று இல்லை. விவிலியத்தை வாசித்து எப்படி புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் என்பதில்தான் புனிதத்தின் தன்மை அடங்கியிருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கையை ஒரு நல்ல முன்மாதிரியாக கருதினால் நாம் புனித வாழ்விலிருந்து தவறிவிட வாய்ப்பு இல்லை. இந்த புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்வது என்ன? ஒன்று, we must do the ordinary things in an extraordinary way. அன்றாட சாதாரண செயலை அசாதாரணமான முறையில் செய்வது. எப்படி அசாதாரணமான முறையில் செய்வது என்பதை மிகவும் சிறு குழந்தைக்குரிய பண்போடு இந்த புனிதர் கூறுகிறார். இயேசுவின் மேல் இருக்கின்ற மற்றற்ற அன்பினால் நம்முடைய செயல் ஒவ்வொன்றும் செய்யப்பட வேண்டும். நான் என் வீட்டை பெருக்குகிறேன் என்றால் இயேசுவின் மேல் உள்ள அன்பினால் உந்தப்பட்டு அந்த செயலை மகிழ்ச்சியாக இயேசுவுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும். அவருடைய புனித வாழ்க்கையினுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், நான் ஏதாவது வழியில் ஒரு பின்னை எடுக்கின்ற போது அந்த பின்னை எடுக்கின்ற செயல் மிகச்சிறியதுதான். ஆனால் அதை எதற்காக எடுக்கிறேன்? இயேசுவின் மேல் இருக்கின்ற அன்பினால் உந்தப்பட்டு அதனால் வழியில் செல்பவர்கள் காயப்படக்கூடாது என்பதற்காக எடுக்கிறேன் என்று கூறுகிறார். எனவே நம்முடைய ஒவ்வொரு செயலும், அது நாம் உணவை சமைத்தாலும் சரி, உணவை பரிமாறினாலும் சரி, ஒரு குவளை குளிர்ந்த தண்ணீரை கொடுத்தாலும் சரி, எதை செய்தாலும் இயேசுவுக்கு அன்பை வெளிப்படுத்துகின்ற விதமாக உன்னதமான
சிறந்த விதத்திலே அது வெளிப்பட வேண்டும் என்று கூறுகிறார். இரண்டாவது, 15 வயதில் துறவற மடத்தில் சேர்ந்தார் நம்முடைய புனிதர். 10 ஆண்டுகளே துறவியாக வாழ்ந்தார். 24ஆம் வயதில் என்புருக்கி நோயினால் பீடிக்கப்பட்டு அவர் இறைவனடி சேர்ந்தார். இந்த 10 ஆண்டுகளில் அவர் மிகப்பெரிய தாக்கத்தை தான் வாழ்ந்த துறவற சபைக்கு செய்திருக்கிறார். திருச்சபையினுடைய மிகச்சிறந்த ஒரு நற்செய்தியாளராக, மறைப்பணியின் பாதுகாவலராக இருக்கிறார். எனவே இவர் செய்தது 4 சுவர்களுக்கு உள்ளே நடந்த ஒன்றுதான், ஆனால் மிகப்பெரிய செயல். அங்கே இவர் மிகவும் சிறிய வயதிலே சேர்ந்தவுடனே அங்கே இருக்கின்ற பெரிய கன்னியர் ஒரு சிலர் இவரை கேலி செய்தார்கள். என்ன செய்தாலும் இவரை கடினமான வார்த்தைகளால் திட்டினார்கள். ஆனால் இவருக்கு வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வரும். ஆனால் அப்பொழுதெல்லாம் நம்முடைய புனிதர் வாயை கட்டி போடுவார். கடைசியாக அந்த அருட்சகோதரிகள் வந்து, எப்படி உங்களால் எங்களை அன்பு செய்ய முடிகிறது? நான் உங்களை பல தடவை புண்படுத்தி இருக்கிறேனே என்று சொன்னபோது நம்முடைய புனிதர் சொல்வாராம், உங்களில் நான் இயேசுவை காண்கிறேன், எனவே அதனால்தான் நான் உங்களை மன்னித்தேன் என்று சொல்வார். எனவே நம்முடைய புனிதரை போல நாமும் வாழ முயற்சிப்போம். ஆமீன்.